90 கிட்ஸ்களுக்கு பிடித்தமான கார்ட்டூன் மிஸ்டர் பீன். அனிமேஷனாகவும் லைவ் சீரியலாகவும் நாம் ரசித்த மிஸ்டர் பீனுக்கு பின்னால் இருக்கும் ஒற்றை நபர் ரோவன் அட்கின்சன். இவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் இவரை பார்த்து சிரித்தவர்கள்தான் ஏராளம். அவர்கள் எல்லாரையும் சிரிக்க வைத்து தன் வெற்றியை நிலைநாட்டினார் அட்கின்சன். இங்கிலாந்தில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தார் அட்கின்சன். கல்லூரி வாழ்க்கை அட்கின்சனுக்கு அத்தனை எளிமையானதாக இல்லை. காரணம், அவருக்கு இருந்த பேச்சு தடுமாற்றம். போகும் வரும் இடமெல்லாம் கேலிகள் சூழ்ந்தன. அவரது உருவத்துக்காகவும் பேச்சுக்காகவும் அவரை நக்கல் செய்வது சுற்றியிருந்தவர்களின் பொழுதுபோக்காக இருந்தது. இதனால் அவர் மிகுந்த தாழ்வு மனப்பான்மை உடைய நபராக மாறினார். மேலும் நண்பர்களே இல்லாமல் எப்போதும் தனிமையில் இருக்கவும் தள்ளப்பட்டார். மூக்கு மேல் விரல் வைக்கும் அளவு படித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்புக்கு தகுதி பெற்றார் அட்கின்சன். அப்போதுதான் தனக்கு அறிவியல் நன்றாக வந்தாலும் நடிப்பு தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் துறை என முடிவு செய்தார். தொலைக்காட்சி சீரியல்களில் நடிப்பதற்காக பல ஆடிஷன்களுக்கு சென்றார். அனைத்திலும் ரிஜெக்ட் செய்யப்பட்டார். சில இடங்களில் அவரது முகத் தோற்றம் காரணமாக, சில இடங்களில் திடகாத்திரமான உடலமைப்பு இல்லாததால், சில இடங்களில் திக்குவாய் பிரச்சனையால். எல்லாமே தோல்வியாக தான் இருந்தது. மக்களை சிரிக்க வைப்பதுதான் தனது முக்கியமான பணி என புரிந்து கொண்டு அதற்காக அவரே காமெடிகளை எழுதத் தொடங்கினார். ரோவன் அட்கின்சன் தனக்காக தானே உருவாக்கிய மிஸ்டர் பீன் கதாபாத்திரம் அவரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. திடகாத்திரமான உடலமைப்பு இல்லாமல், அழகான முகம் இல்லாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல் உலக மக்களை கவர முடியும் என காட்டினார் ரோவான் அட்கின்சன். மிஸ்டர் பீனுக்கு முதலில் மிஸ்டர் ஒயிட் என்று பெயர் வைத்தார். பின்னர் ஏதாவது காய்கறிகளோடு தொடர்புடைய பெயர் வைக்கலாம் என்று யோசித்து மிஸ்டர் காலிஃபிளவர் என்று வைத்தார். அதுவும் பிடிக்காமல் கடைசியாக வைத்த பெயர்தான் மிஸ்டர் பீன். அட்கின்சன் வாழ்வில் எந்த சூழலிலும் தனது கனவுகளை விட்டு கொடுக்காமல் இருந்தார். ஒரு கனவை கைவிடாமல் பிடித்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அது நம் கைகளை உயர்த்தும் என்பதற்கு அவரது வாழ்க்கை உதாரணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்களை பின்தொடருங்கள். நன்றி.